வருக வருக வணக்கத்திற்குரிய வேடுவரை வருக வருக. குறிஞ்சி நில தலைவன் நம்பியின் மகளான வள்ளியின் வணக்கமான் தெரிய வந்ததாக அண்ணனும் தோழியும் கூறினார்கள். ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க எடுத்து சொன்னீங்கன்னா, என்னையால் முடிந்த உதவியை செய்ய சித்தமா இருக்கேன், சொல்லுங்க பார்ப்போம். ஐயா வேடுவரே போமா விவரத்தை சொல்லுங்களே. எங்க வரீங்க? போமா அண்ணா அடுத்த ஊருக்கு போகணும்ல, பேக்கு கொண்டு போகணும்ல. என்ன சிரிப்பையா, என்ன சிரிப்பையா விஜயா. நல்லாரை காண்பது நன்று, நிலைமைக்கு நல்லார் சொல் கேட்பது நன்று. நல்லவரோடு இறங்கி நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று. காலையில் ஒன்றாவர், கடும் பகலில் ஒன்றாவர், மாலையில் ஒன்றாவர் மனிதரெல்லாம் முள்ளனை போல முகமும் அகமும் வளர்ந்த நல்லனை கண்டறியும். மனிதனாக பிறந்துட்டா ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை, ஒரே புத்தி இருக்காது. எல்லாருக்குமா? பொதுவாக எல்லாருக்கும் இருக்காது. 5 விரலும் ஒன்னா இருக்கிறது இல்ல. மனம் என்பது குரங்கு சமம் என்பார்கள். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுரம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாக. பொறுமையா பொறுமையா. மனிதை அடக்கிட்டா யோகி சித்தன். ஆனால் அந்த மனசை அடக்க தெரியாதது மனிதர்கள் வாழ்க்கை. இன்பம் துன்பம் நல்லது கெட்டது, இது வேணும் அது வேணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும் ஆசை. இந்த ஆசை தான் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடியது ஆசை தான். ஆக ஆசை என்று சொல்லக்கூடியது மாயைக்குள்ளே எல்லோருமே கட்டுப்பட்டுருக்கான். அதான் வாழ்க்கை. ஆனால் அதிலே பாருங்க, நல்லவனா வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். நல்லவனா வாழணும்னா பெரிய சோதனைகள் நிறைய வரும். எதை வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதுதான் வந்து சேரும். எங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கேதான் போகிறதுக்கு ஒரு நேரம் வாங்கி அமை. கடவுள் சோதிக்கக்கூடியது அதுதான். கடவுள் ஏன் சோதிக்கிறார் அப்படின்னா, ஒரு மனிதனை சோதிக்கிறார் அவனை கொன்று விடுவதற்காக அல்ல. எதற்கு ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுத்து துன்பத்தை கொடுத்து சோதிக்கிறார் அப்படின்னா, உன்னை சுற்றி இருக்கக்கூடியது நல்லது யாராரு பார்த்துக்க, நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாரு அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்க. வாழ்க்கை என்ற பாதையிலே நீ பயணித்துக் கொண்டிருக்கின்றாய். எல்லா மனிதர்களும் நல்லவன் நினைக்காத, அதெல்லாம் நல்லவர்களேட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்க அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் சோதனை கொடுக்கின்றார். ஆனால் கடைசியாக நல்ல ஒரு பலனை கொடுக்கின்றார். நல்லது நடக்கும். அண்ணாமலை அந்த காரணம் வந்தவுடனே அழகான வரவேற்பு. வெள்ளிமலை வேட்டைக்காரன் வேட்டைக்கு புறப்பட்டு வந்து வேட்டைக்கு புறப்பட்டு வருகின்ற பொழுது 4 நிலத்தை கடந்து 5வது நிலமான அந்த அழகான குறிநிலத்தை பார்த்து ரசிக்கின்ற பொழுது அழகாக கண்ணெதிரி அழகான ஒரு பெண்குட்டி, அழகான குட்டி. எப்பேற்பட்ட குட்டி? எந்த மான ஒன்று என்னை எண்ணிக்கொண்டு, எந்த மான ஒன்று என்னை எண்ணிக்கொண்டு எட்டு மேல எட்டு வைக்கிறதம்மா. காட்டில வெட்டில நாட்டில உங்களின் பாட்டுக்குள்ளே பாடுங்கொட்டு மேளம். எந்த மாடு ஒன்று என்னை எண்ணிக்கொண்டு, எந்த மாடு ஒன்று என்னை எண்ணிக்கொண்டு எட்டு மேல எட்டு வைக்கிறதம்மா. சின்னஞ்சிறு சில சிங்காரம் போல வச்சுக்கண வந்தது எந்த முன்னே. அந்த வகையில இந்த நினப்புல இப்படி வந்தது முன்னே. எந்தெந்த நேரமும் என்னென்ன ஆகுமோ எந்த நாளை எங்க வந்ததானே வந்ததானே. தரமானியம் செந்தினை காவல சொர்க்கம் போல காண தோணுதமா தோணுதமா. அங்க ஒரு மாடு எனக்கு சொல்லிவிட்ட செய்தி உனக்கு, எந்த ஒரு சொந்த எனக்கு சோழவன சொன்ன உனக்கு. எந்த மாடு ஒன்று என்னை எண்ணிக்கொண்டு, எந்த மாடு ஒன்று என்னை எண்ணிக்கொண்டு எட்டு மேல எட்டு வைக்கிறமா. உள்ள இருக்குது நல்ல பேரு இது கட்டிக்கார வள்ளி பக்கத்திலே. முட்டு புரளி விட்டு புரளி செந்தினை காவல் தோழிகளே. படி போனாலும் சொந்தம் தேடிக்கொள்ள வேணமா சுந்தரமானையும் செந்தினை காவல சொர்க்கம் போல காண தோணுதமா தோணுதமா. வட்டம் போட்டு நடக்கும் அந்த நிறையத்தை என் குடும்பம் என்ன நினைக்கும். எதிர்வேற்று வேணா உனக்கு. எந்த மாடு ஒன்று என்னை எண்ணிக்கொண்டு, எந்த மாடு ஒன்று என்னை எண்ணிக்கொண்டு எட்டு மேல எட்டு வைக்கிற
எங்க இருக்கிறீ? நீங்க பிடிச்சாலும் கொடுக்க வேணாம். வீடு வரை நீங்க தேடி வந்து இது என்ன அந்த மான ஒரு முறை நீங்க காட்ட நான் பிடிக்க அவ்வளவுதான். எப்படி அவ்வளவுதான். அது பிரம்மம். ஊரு ஓடுதுன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஊரு ஓடுது அப்படின்னா நம்மளும் ஒத்தி ஓடிடணும். நல்லதா கிட்ட கண்டுக்கூடாது. ஓடுதா நம்மளும் ஓடிடணும். அப்பதான் ஊர்ல வாழ முடியும். இல்லாட்டி ஊரு ஓடுது நீ ஒதுங்கி போனீங்கன்னா வாழ முடியாது. தவறான விஷயத்துக்கு ஊரே ஓடும் அப்படின்னா சரிங்க. அவங்களோட சேர்ந்து ஓடணும்னு அவசியமே இல்லையே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. ஆ, அதாவது நடிகர்கள் வந்து பகல்ல தெரியக்கூடாதுப்பாங்க. நட்சத்திரம் பகல்ல தெரிய இரவு மட்டும் தெரியும். போட்டிருக்கிற அதிகாரம் தெரியக்கூடாது பகல்ல. அதாவது ஏன்னா பகல் கூத்தாயிரும், இரவு கூத்தோட முடிக்கணும். இல்ல அவங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா 9 மணிக்கு உட்காண்டாங்க. வேலை முடித்து சேர மலைநாடு சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை வளநாடு ஆன்றோர்கள் சான்றோர்கள் உடைக்க பெற்ற நாடு. அப்பேற்பட்ட நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. உயர் கம்மன் பிறந்த தமிழ்நாடு. வான்புகழ் வள்ளுவன் தன்னை ஈன்று கொடுத்த தமிழ்நாடு. சிலப்பதிகாரம் என்னும் மணியார படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ் நாடுன்னு போதினிலை என்ப தேன் வந்து பாயுது காதினிலே. தந்தைய நாடுன்னு பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை அப்படின்னு சொல்லி என்னுடைய நாட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க. மான் இங்க தான் இருக்கு, இங்க தான் நீங்க பிடிச்சி கொடுக்கணும். அண்ணனை கேட்டு மான பார்க்கல, தோழியை கேட்டு மான பார்க்கல, நீங்களாவது எனக்கு மான பிடிச்சி தர்றீங்க அப்படின்னு நீங்க ஒரு உதவிக்காக வந்திருக்கீங்க. அப்படித்தானே? உதவிக்காக வந்ததுனால தவறு கிடையாது. உதவிங்கிறது வந்து ஆனா அந்த உங்களுக்கு செய்யக்கூடிய உதவி எனக்கு உபத்திரமா வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா தண்டாமலை ஈவது தாழ்மை தண்டி அடுத்த காலி ஈவது வன்மை அடுத்தடுத்து பின் சென்றால் கிடைப்பது கார்குலி பின் சென்றும் ஈயா எச்சம் போல. பெண்ணுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு தெரியுமா? தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்து சொற்காத்து சோறு விழால் பெண். காரணம் என்ன தெரியுங்களா? தன்னை தானே சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கு. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. தற்காத்து தன்னுடைய சுயமரியாதைக்கு எந்த இழுக்கு வரக்கூடாது. சுயமரியாதை தற்காத்து. தற்கொண்டானா என்ன? பெத்த அம்மா அப்பா இல்லைன்னா கட்டிய கணவன் கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள். தற்காத்து பேணி தகை சார்ந்த சொற்காத்து. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் கட்டி காத்தா அப்படின்னா இந்த குடும்பத்துக்கு ஏற்ற குத்துவிளக்கு பெண்ணா வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க. அதெல்லாம் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோறுவில்லால் பெண். இவள் சொல்லும் பொழுது இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு பெண்ணா அப்படின்றது ஒரு பேச்சு தான். இப்படியும் ஒரு பொண்ணா அப்படின்றது ஒரு வார்த்தை தான். ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அதே மாதிரி என்னுடைய நாட்டு மக்கள் நம்பி தலைவனுடைய மகளுக்கிட்ட இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம். இந்த பொறுப்பை சிறப்பா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு புகழ் தான். இந்த பொம்பளை பிள்ளைகிட்டையும் ஒரு பொறுப்பை கொடுத்து அதுவும் தான் பார்த்துச்சு பாருங்க ஒரு பொறுப்பு அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்காது. அதனால தான் சொல்றேன். மானிங்க வரல, வந்த வழியும் இல்லை. எங்க அண்ணனை கேட்டே மானும் பார்க்கல, அவரும் கேட்ட தோழி கேட்டே மானு பார்க்கல, நாடு மான பார்க்கல, மான் வரவில்லை அப்படின்னு சொல்லி நாட்டுடைய பெருமையை சொல்றேன். கேளுங்க முத. நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? அது பெண்ணாடு வாழும் வாழ்க்கை இனியது. என் நாட்டிலே பெண்ணீரு பொன்னீரு விளையாடுது. மூன்று தமிழ் தோன்றிடம் எங்கள் நாடு. நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? அது பெண்ணாடு வாழும் வாழ்க்கை இனியது. கட்டி போரடிக்கும் பாண்டி நாட்டிலும் பொன்னி வீடு தோற தீபம் ஏற்ற சோழ நாட்டிலும். கட்டி போரடிக்கும் பாண்டி நாட்டிலும் பொன்னி வீடு தோற தீபம் ஏற்ற சோழ நாட்டிலும். தென்னை இளநீர் துறைக்கும் சேர நாட்டிலும். தென்னை இளநீர் துறைக்கும் சேர நாட்டிலும். திருக்கோவில் விளங்கும் எங்கள் தொண்டை நாட்டிலும். நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? அது பெண்ணாடு வாழ் வாழ்க்கை இனியது.
நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, அது பெண்ணு ஆண்டு வாழு வாழ்க்கை இனியது. என் நாட்டிலே பெண்ணீரோ பொன்னீரோ விளையாடுது, மூன்று தமிழ் தோன்றுமிடம் எங்கள் நாடு. அப்பேற்பட்ட நாடு, சிறப்பான நாடு, அருமையான நாடு, பெருமையான நாடு. அதனால இந்த நாட்டுக்கு நீங்க மான் தேர்வு வந்திருக்கிறதுனால மானுக்கு உள்ள சிறப்புகள் பொறுப்புகள் அங்கலட்சணங்களை சொல்லுங்க. மானை பிடித்து நான் ஆமா என் ஜலகுடி, அதான் உண்மை. மாதவாய் வந்து அமுது தந்தால் மனையாட்டியே வந்து சுகம் கொடுத்தால் ஆதரவாய் தங்கையானால் ஆசை குழந்தையும் மாமியார் என்பாங்க. உலகத்தில் அழகா சொன்னீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு தற்காப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு அவங்க மனசுதான் வேலி இல்லையா? கண்ணகி நினைத்தார், அதனால தான் அவள் பாதுகாத்துக்கிட்டான். காரைக்காலை அம்மையார் நினைத்தார், அதனால அவளும் பாதுகாத்துட்டார். வாழ்க்கை சுருக்கமாக சொன்னால் வாழ்க்கை இரண்டு விதம். இப்படி வாழணும் அப்படிங்கிறது முறையான, எப்படி வேணாலும் வாழலாம். அதனால ஆனா அதுலயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. பெண்கள் மொத்தத்தில் எல்லா நாட்டில் இருக்கிற உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் பிறப்பிலிருந்து இறக்கும் வரை கற்போடு இருக்கணும். அப்படின்னா யாரு பாதுகாப்பா இருக்கணும், யாரு நல்லவங்களா இருக்கணும்? ஏன்னா கட்டின கணவன் நல்லவராக இருக்கணும். நான் கல்யாணம் ஆன பெண்களை சொல்லல, பொதுவுல உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் பிறப்பிலிருந்து இறக்கும் வரை கற்போடு இருக்கணும், கண்ணியமா இருக்கணும். அப்படின்னா யார் பொறுப்பா இருக்கணும்? பொறுப்பா இருக்கு இல்ல, ஆம்பளை சரியா இருக்கணும். புரியுதுங்களா? இல்லங்க, 4 வயசு பொம்பளை பிள்ளையும் கற்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை, 5 வயசு பொம்பளை பிள்ளையும் கற்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை, 18 வயசு பொம்பளை பிள்ளையும் கற்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா கண்ணகி, அதே மாதிரி காரைக்கால் அம்மையார், புனிதவதி. நீங்க பேசுறதுக்கு நிறைய பேசலாம், ஆனா மானுக்குண்டான அடையாளம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு பெண்ணு பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் கற்போடு இருக்கணும்னா ஆம்பளை காரணம் நீங்க சொல்லவே கூடாது. இல்லங்க, அவங்க சரியா எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க தான் சொல்றீங்க ஆம்பளை பத்தியே பேசாதீங்க. இல்லங்க, அப்புறம் ஆம்பளை தான் காரணம். இல்லங்க, ஆம்பளை பத்தி பேச வேண்டாம்னு நான் சொல்லல. அன்னைக்கு தன்னை விட்டு அடுத்த பக்கம் போயிட்டா அவன் மாறி. கோவலன் கேளுங்க. கண்ணகி மாதவிடத்தில் சென்ற உடனே கண்ணகி என்ன நினைக்கலாம், தான் புருஷன் தன்னை விட்டு போயிட்டாங்க, ஏன் தனக்கு வேற ஒருத்தனை பார்க்க கூடாதா, திருமணம் செய்யக்கூடாதா? அவ வெளியில வேலைக்கு வரல. ஆம்பளை சரியில்லை அப்படின்னா கூட இங்க இருக்க கேட்டுங்க, முழுசா கேளுங்க. ஆம்பளை சரி இல்லை அப்படின்னா கூட ஆம்பளை வர வரைக்கும் அவ சரியா இருந்தா. எப்படி சரியா இருந்தா? 4 சவுத்துக்குள்ளேயே இருந்தா, அதனால அவளுக்கு பிரச்சனை இல்ல. கேளுங்க, அவளும் வெளி உலகத்துக்கு வந்திருந்தா ஒரு பெண்ணு அவ கெட்டு போகாட்டிக்கும் என்னை பேச விடுங்க. ஒரு பெண்ணு ஒரு புருஷனை இழந்துட்டா அவ எப்படி இருப்பாள் அப்படி இருந்தான். என்ன காரணம் அப்படின்னா தன் அழகை பிறர் பார்த்து மனசை கெடுக்க கூடாது. நல்லா இருக்காளே அப்படி இருக்காளே எப்படி, எவனுடைய மனசை கலங்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு விதவை கோலமாக வீட்டுக்குள்ளே இருந்தான். அதே மாதிரி தான் புனிதபதி பாருங்க, தான் புருஷன் என்னை விட்டு போயிட்டார், என்னுடைய அழகு மற்றவருடைய ஆம்பளைக்கு கண்ணில் குத்தக்கூடாது, அதனால எனக்கு பேய் விடு. ஒரு விஷயம் கேளுங்க, ஒரு பெண்ணு பிறப்பு முதல் இறப்பு வரை கற்போடு இருக்குன்னா அவங்கதான் வேலை. ஆம்பளை 1000 பக்கம் போலாம், தப்பு கிடையாது. நீங்க சரியா இருங்க. இல்லங்க, குண்டான அடையாளம் இல்ல. நீங்க புனிதபதியை சொன்னீங்கல்ல, அவ இல்ல என் அழக வெளியில பார்க்க கூடாது, அதனால பேய் விடு. அதுக்கு என்ன காரணம், யாரு பார்க்க கூடாது அப்படின்னா நம்ம கலைஞர்கள் இருக்காங்க, நிறைய பேசிட்டே இருப்போம். சொல்லுங்க. இது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு கிராமத்துல வச்சுக்குவோம் வாதம். ஒரு நேரம் குளத்துக்குள்ள ஓடிட்டு அதை மீண்டும் தூண்டாதப்பா, அதெல்லாம் வரணுமா? நான் அந்த சண்டையில மறந்துட்டேன், மறந்துட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. மீண்டும் சண்டை ஓட்டம் கையாத கணக்கத்தை நின்றுள்ளோ கையாத கணக்கத்தை நின்றுள்ளோ காயாத கணக்கத்தை நின்றுள்ளாவும் நின்றுள்ளாவும்
மங்கள நிற்கு சுணங்கு படந்தது மேயாடமான் குறவர் கண்மணி 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 தேமொழி கண்மணி காணக்குறவர் கண்மணி என வளர்கான குயிலின் நிகர் புறவுடையது காணக்குறவர் கண்மணி என வளர்கான குயிலின் நிகர் புறவுடை காணக்குறவர் கண்மணி என வளர்கான குயிலின் நிகர் புறவுடையது மேயாதமான் மான் மான் காணக்குறவர் கண்மனை எனவன காண குயிலின் நிகருடை காணக்குறவர் கண்மனை எனவன காண குயிலின் நிகரு காணக்குறவர் கண்மனை எனவன காண குயிலின் நிகருடையது மேயாட அந்த வரியை மட்டும் சொல்லுங்க. தேனும் பாகும் தினைமாவும் தின்பதனால் ஒரு உள்ளர் போதும் தேனும் பாடும் தினைமாவும் தின்பதனால் ஒரு உள்ளொரு போதிலும் தேனும் பாகும் தினைமாவும் தேனும் பாகும் தினைமாவும் தின்பதனால் ஒரு உள்ளர் போது தின்பதனால் ஒரு உள்ளர் போதும் மேயாத மான் 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 தேனும் பாடும் தினைமாவும் தின்பதனால் ஒரு உள்ளொரு போது தின்பதனால் ஒரு உள்ளொரு போது தின்பதனால் ஒரு உள்ளொரு போதிலே மேயாத மான் 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 தாவி தாவி தினை மனமது மேயத் தெரியா மனமது உடையது மேயாத தாவி தாவி மேயாத மான் தாவி தாவி தினை புனவனமதில் மேயத் தெரியா மனமது உடையது தாவி தாவி தினை புனவனமதில் மேயத் தெரியா மனமது உடை தாவி தாவி தினை புனவனமதில் மேயத் தெரியா மனமது உடையது மேயாத சாயாத இதற்கு சாயாத சாயாத கொம்புரண்டிருந்தாலும் 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 அது தலை நிமிர்ந்து பாயாத அது தன் தலை நிமிர்ந்து சுதி ஏறுது. தலை நிமிர்ந்து பாயாதமா கண்ணதுண்டோ ஒரு மாண்பரை கண்டதுண்டோ பசும்பொன் போன்ற நல்வேலி கொண்டே துளங்கிட புவிதினில் அழகிய மாண்பரை கண்டதுண்டோ வாழ்வையே எந்த மானிட வேடார் நீ தேடு வேட்டைக்கேற்றமான் மலையில் உண்டு பாடலாம், அதையும் பாடலாம். நீங்க தேடி வந்தது மானே இல்ல. உன் ஐத்தா ஐத்தானா சைத்தானா யாருங்க நீங்க? ஐத்தான் கீத்தான்னு காலையில வந்து உன் மாமனே மாய வேட பட ரெண்டு ஓடிப்புறமா ஓடி போய் தாலியை கட்டிக்கிட்டு வரமாட்டேன். 10-15 பிள்ளை குட்டியில பெத்து போட்டு என்ன கொஞ்சமா சொல்லிட்டீங்க? வாழ்க்கையில சுகமா எங்க சுப்பிரமணிய மாமா டான்ஸ் கிடைக்கல அலையிறாரு. 10-15 கொஞ்சமா சொல்றீங்க. ஒரு 50-60 5 பெத்து போடுவோம். என்னதான் முடிவு? என்னதான் கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா கண்ணே கனியே கனியே முத்தே முத்தே அருகே வா கரும்பினில் வேர் வைத்த கண்ணம் என்னவா கனிதருவாலே என் கால்கள் பின்னவா கரும்பினில் வேர் வைத்த கண்ணம் என்னவா கனிதருவாலே என் கால்கள் பின்னவா கண்ணே
சொன்னானோ பல நாள் முயன்று வானவில் குண்டல் வண்ணம் தந்தானோ ஒரு நள்ளிரவு வழி எடுத்து உடல் அமைத்தானோ பல நாள் முயன்று வானவில் குண்டல் வண்ணம் தந்தானோ சொன்னானோ துணித்தேன சொன்னானோ ஆனந்தம் வரவாக ஆனந்தம் செலவாக ஆனந்தம் வரவாக ஆனந்தம் செலவாக கண்ணே கனியே முத்தே மணியே வைத்தே கண்ணம் என்னவா கணிதருவான என் கால்கள் பெண்ணவா வைத்தே கண்ணம் என்னவா கணிதருவான என் கால்கள் பெண்ணவா கண்ணே கனியே முத்தே மணியேறிகளா அண்ணா ஆ. என்ன காரணம்? அல்ல நமது தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய புராண நாடகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் ஒன்று. அதில் சிறந்த முறையில் நடித்த நமது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடு நடிகர் சங்க உறுப்பினர்கள் சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கலைமாமணி SM இசையரசன் அவர்களுடைய சார்பாக அனைத்து கலைஞர்களையும் பாராட்டி 1500 ரூபாயை அன்பளிப்பாக கொடுக்கிறார். நமது சங்கத்தின் சார்பாக இன்று நமது ஆண்டு விழா நாடகத்தில் பங்கு பெற்ற நாரராக காட்சியளித்த மேலூரைச் சேர்ந்த வாசுதேவம் சார் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக புன்னகை அளிக்கப்படுகிறது. இங்கு இந்த முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் தலைவராக பதவியேற்ற அருமைக்குரிய சகோதரர் நமது சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய அருமைக்குரிய அப்பா கலைமாமணி SM இசையரசன் அவருடைய புதல்வனுமாகிய அறிவுராஜா அவர்களுக்கு தினகரன் மல்லிகா மற்றும் கண்ணன் சுந்தரி குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு நம்பிராஜனாக நடித்து முடித்த திருவரங்குளத்தைச் சேர்ந்த மாமா AR சித்தரன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக புன்னகை அளிக்கப்படுகிறது. இந்த நிர்வாகம் 3வது ஆண்டு விழாவை சந்தித்து நிறைவு பெற்றுள்ளது. ஆகவே நிர்வாகஸ்தர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக புன்னகை அளிக்கப்படுகிறது. SME அறிவுராஜ் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக புன்னகை அளிக்கப்படுகிறது. யாராச்சும் போடுங்க. சத்யராஜ் நீ போடு. துணைத் தலைவர் PR சத்யராஜ் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக புன்னகை அளிக்கப்படுகிறது. கால்ட்டி போட்டு சொல்றேன். நமது சங்கத்தின் செயலாளர் மாமா MBS சுப்பிரமணிய மாமா அவர்களுக்கு பொன்னாடை சொல்லி அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். போடுங்க போடுங்க. துணைத் தலைவர் சத்யராஜ் அவர்களுக்கு அறிவுராஜ் அவர்களை போட்டு பொன்னாடை போட்டுகிறார்கள். மாமா சித்தநாதன் அவர்களுக்கு புன்னகை அளிக்கப்படுகிறது. துணைச் செயலாளர் TS ராதா அவர்களுக்கு புன்னகை அளிக்கப்படுகிறது. பொருளாளர் KS கலியபெருமாள் அவர்களுக்கு புன்னகை அளிக்கப்படுகிறது. செயற்குழு உறுப்பினர்கள் PK ராஜாராம் அவர்களுக்கு புன்னகை அளிக்கப்படுகிறது.
சீனுக்கு உங்களுக்கு போட்டாச்சு. செயற்குழு உறுப்பினர் PK ராஜாராம் VN கனகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. K மங்களாதேவி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. KR ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. KR ராஜா CR சீனிவாசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. C தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சீனிவாசனுக்கு ராதா வாப்பா. தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. TS ராதா துணை செயலாளர் TS ராதா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நமது சங்கத்தினுடைய மகாலிங்கம் அல்ல, அது எத்தனையோ சங்கங்கள் தமிழ்நாட்டில் நாடக நடிகர் சங்கம் இருந்தாலும் நம்ம கணக்கு பிள்ளைங்கிறது ஒரு 3 பேர்த்துக்கு ஒரு முத்தான பேர் இருக்குது. புதுக்கோட்டை கணக்கு பிள்ளைன்னா ஒரு எப்படின்னா ஒரு பாஸ்ட். இப்போ ஒரு தேதி வந்து இப்போ மதுரையில் கேட்டாலோ ஒரு காரைக்குடியில் கேட்டாலோ ஒரு தேதி கேட்கறதுக்கு அந்த கணக்கு பிள்ளை யாரும் சொல்லவே மாட்டாங்க. பொதுவாக என்ன சொல்கிறேன் மாதவனே, உண்மை நடக்கிற மேட்ரு. ஒரு பார்ட்டி கேட்டாலும் யார் கேட்டாலும் சரி, எந்த விதமான இது இல்லாமல் எந்த சங்கத்தில் யார் கேட்டாலும் சரி சொல்லக்கூடிய திறமை உள்ள கணக்கு பிள்ளைய நமது சங்கத்தின் சார்பாக நம்ம கணக்கு பிள்ளை மூத்த கலைஞர் அவர் ஒரு ஞானம் அண்ணன் நடராஜன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. கண்ணன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. கண்ணங்க நமது சங்கத்தினுடைய கணக்கப்பிள்ளை முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. முருகேசுக்கு அப்படி கண்ணை விட்டு வாங்கி வச்சுக்க. இந்த மேடையிலே வருடந்தோறும் நமது முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்கள் வர வேண்டிய சூழ்நிலை. அவர் சேலம் மாவட்டத்திலே ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று வர முடியாதனால தொலைபேசி மேலே, அதனால் தேர்தல் வேலையாக இருக்கிறதுனால இன்றையோ நாளையோ கண்டிப்பாக நமது சங்கத்துக்கு வந்துவிடுவேன் என்று சத்யராஜ் அவர்களுக்கு தொலைபேசியில் தெரிவித்துள்ளார்கள். ஏன்னா அமைச்சர் வந்து வருஷம் வந்து நம்ம மேடையில் வந்து அவர் பங்கேற்கிறது. ஆதலால் அனைவரும் அமைச்சர் வரும் நேரத்தில் முடிஞ்சால் எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிட்றோம், வந்து எல்லாரும் அவருக்கு மரியாதை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியினுடைய 103வது ஆண்டு விழாவும் நமது சங்கத்தின் 78வது ஆண்டு விழாவும் இனிதே நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வருகை வந்துள்ள நமது சங்க உறுப்பினர்களையும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகை வந்துள்ள அந்தந்த சங்க நிர்வாகிகளையும் அந்தந்த உறுப்பினர்களையும் நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அண்ணன் மாயக்குளம் மாதவண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தொடர்ந்து நமது சங்கத்தில் பயணிக்கும் கோவிக்கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தொடர்ந்து நமது இன்பத்தில் பங்கேற்கும் சாந்தி லைட்டர்ஸ் மைனா அதில் சேர்ந்த ஆபரேட்டர் அவர்களுக்கும் இங்கு பங்கேற்ற கலைஞர்கள் யார் கூப்பிட்டாலும் உண்மையான சொல்லி யாரும் நம்ம மேடையில் நடிக்கணும்னா ஒரு சிலர் வந்து வேணாம்னு ஒதுக்குவாங்க. ஏன்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்த அத்தனை கலைஞர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு
இத்துடன் நம்மளுடைய 3வது ஆண்டு விழா நிறைவேறுகிறது என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு விடையாத்தி பூசை வருகின்ற வெள்ளிக்கிழமை அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கொண்டு விடையா இருக்கிறோம். மாலை மதம் ஆமா மாலை மதம்ல வாங்க. முருகா வர வேண்டும் முருகா, தமிழ் கடவுளை கந்தா, என்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் தாங்கள் எனக்கு 2 வரம் தர வேண்டும். முதல் வரமாக மாமாவுக்காக ஒரு குத்துப்பாட்டு பாடணுமா, அதுக்கப்புறம் முதல் வரமாக என்னுடைய நாடு நாட்டில் வாழும் மக்கள் நோய் நொடி பிணி இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் மாதமும் மாறி மழை பொழிந்து செல்வ செழிப்போடு ஒற்றுமையாக வாழ வேண்டும். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். இது நாட்டு மக்களுக்காக ஒரு வரம். 2வது வரமாக 2ஆம் தாரத்திலே வந்தாலும் தரத்தில் வள்ளிதான் முதல் தரம் என்று சொல்லும் அளவுக்கு தெய்வ யானை வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாதன் என்று எனக்கு முதலிடம் கொடுத்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முருகா. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், உற்ற மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், உற்ற மழை பெய்ய வேணும். பட்டி பெருக வேணும், பால் பாட பொங்க வேணும், பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் பாட பொங்க வேணும். சுட பெருக வேணும், உணவு எல்லாம் பவமான சுரகு பாடி பாடாடி பின்ன முடலி சிவவ முடலி சிறிய ஜய மகளோ சுபமகளோ சகலா சுபமினோ வாழ்க 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 சுபமகளோ மங்களோ